கேம் சேஞ்சர் வந்து ஒன்னு டேரக்டருக்கா இல்ல ஆடியன்ஸ்க்கா இல்ல ஆக்டர்ஸ்க்கா அப்படின்னா படத்தை பார்த்தா தான் தெரியும். படத்தோட டேரக்டர் யாரும் பார்த்தோம்னா சங்கர். ஸ்டோரி யாரோடதுன்னு பார்த்தோம்னா கார்த்திக் சுப்ராஜோட ஸ்டோரியை தான் வாங்கி சங்கர் பண்ணிருக்காரு. மியூசிக் தமிழ் பண்ணிருக்காரு. இந்த சூர்யா நடிச்ச மாஸ் படம் இருக்குல்ல, தெறிக்கு மாஸ், அந்த படத்தோட இருக்காரு. இந்த படத்தோட ப்ரொடியூசர் பாத்தீங்கன்னா தில் ராஜு, ராம்சரண், அவரு கூட கைரா நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பிரகாஷ் ராஜ் வாய்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காரு பேக்ரவுண்ட்ல இருந்து. அதுக்கப்புறம் சமுத்திரகனி, எஸ்.ஜே. சூர்யா, ஜெயராம் இவங்க எல்லாமே நடிச்சிருக்காங்க. படத்துல பாத்தீங்கன்னா ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியா இருக்கவர் அவர் ஐஏஎஸ் மாறுறாரு. கரப்ஷன் நிறைஞ்ச ஒரு அரசியல்வாதிக்கும் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கான கதை தான் இது. ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டுருப்பீங்க எல்லாரும். ஃப்ரைட் ரைஸ்னா என்ன? சிக்கனு, முட்டைக்கோசு எல்லாமே மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம். அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுக்கறதான் ஃப்ரைட் ரைஸ்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி சங்கர் இந்த படத்துல என்ன பண்ணிருக்காரு, தெலுங்கு படம் கேம் சேஞ்சர் அப்படின்றதுனால எல்லா படத்தையும் டோட்டலா மிக்ஸ் பண்ணி ஒரு கலவையை கொடுத்திருக்காரு. பட் ஆனா அந்த கலவை எந்த லெவல்ல நம்ம மக்கள் எடுத்துப்பாங்க அப்படின்றதெல்லாம் தெரியாது. அங்கங்க டெக்னிக்கல் மிஸ்டேக், லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் நிறையவே இருக்கு இந்த படத்துல. ஒரு கமல் சொல்ற மாதிரி விவரம் தெரியாம பார்த்தா கையில காக்கா வலிப்பன்னு சாவி கொடுத்துருவான்ற கதையா விவரம் தெரியாம பார்த்தா சங்கர் படம் நம்ப முடியாது. ஏன்னா தெலுங்கு ரசிகர்களுக்கு முழுக்க ஏற்ற மாதிரி தான் இருக்கு. தமிழ் ரசிகர்கள் விரும்பி பாக்குற அளவுக்கு பெருசாவும் இல்லை. இதுல படத்துல அங்கங்க ஆக்ஷன் சீக்வன்ஸ், ஃபைட் சீக்வன்ஸும் நல்லா இருக்கு. லவ் சீன்ஸும் நல்லா காட்டியிருக்காங்க. பட் ஆனா அதுல பாட்டுல நல்ல பயங்கரமான பிரம்மாண்டம். சோ சங்கர் படத்தை பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்டம் மட்டும் தான். மற்றபடி ஸ்டோரி ஒன்றும் பெருசா அந்த அளவுக்கு சொல்ற மாதிரி இல்ல.